லைன் டாக்டர் ராஜேந்திரன், 324B4 லைன்ஸ் மாவட்டம். என்னுடைய சொந்த இடம் நாகர்கோவில். லைன் விஜயபோஸ் இந்த அரிமா டிவியை துவங்கி இருப்பது முதல்ல உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா தான் ஒவ்வொரு அமைப்புகள் இல்லை எதுனாலும் என்ன செய்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். அரிமா சங்கம், லைன்ஸ் கிளப் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு கருத்து இருந்து வருகின்றது. அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வருகின்றது, அந்த பணத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் கருத்துகள் இருக்கின்றது. ஆனால் அரிமா சங்கத்தை பொறுத்தமட்டில் வருகின்ற பணம் என்பது அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கொடுக்கின்ற பணம். ஒரு சேவை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவருடைய உறுப்பினருடைய சொந்த பணம், எங்கிருந்தும் வருகின்ற பணம் இல்லை என்பதை பொதுமக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வருகின்ற போது அந்த செய்திகள் ஒரு நாளும் என்னென்ன சேவைகள் நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இந்த மீடியா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அரிமா சங்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண் தானத்திற்காக, கண் பார்வைக்காக முதலிடம் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கொண்டாலே உலக சுகாதார நிறுவனம் சொல்கின்ற வகையில் ஏறத்தாழ 1 லட்சம் மக்கள் ஆண்டுதோறும் கண் பார்வைக்காக, கருவிழி தானத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிடைப்பது ஒரு 25,000-30,000 கண்கள் தான் ஆண்டொன்றிற்கு கிடைக்கின்றது என்கின்ற செய்தி இருக்கின்றது. இப்பொழுது அரிமா சங்கம் பல சங்கங்கள் வாயிலாக கண் தானம், கருவிழி தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் கண் தானம் செய்கின்ற போது 4 பேர் பயன்படுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த மீடியா வழியாக வெளியில் வருகின்ற போது நிச்சயமாக பொதுமக்களும் அதில் கலந்து கொண்டு அவர்களும் நாமும் இதுபோல கண்களை தானம் செய்ய வேண்டும். பக்கத்தில் ஒருவர் மரணமடைந்தார் என்று சொன்னால் அவருடைய கண்களை தானமாக பெற்று அரிமா சங்கம் வாயிலாக கொடுத்து நிச்சயமாக அவர்களுக்கு பார்வை கிடைக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வரும். எந்த ஒரு காரியத்தையும் திருப்ப சொல்லுகின்ற போது அவர்களெல்லாம் சேவை செய்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போது அரிமாக்கள் அல்லாமல் பொதுமக்களும் அந்த பணியில ஈடுபடுவதற்கு இந்த மீடியா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பல சேவைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய 208 நாடுகளில் இருக்கின்ற 208 நாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு அதன் வாயிலாக நடப்பது என்று சொன்னால் ஒரு ஆண்டிற்கு 200 மில்லியன் மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அரிமா சங்கத்தின் வாயிலாக என்பது பலருக்கு தெரியாத ஒரு செய்தி. அந்த அளவிற்கு சேவை செய்கின்ற ஒரு சங்கத்தை பற்றி அது இன்னும் சேவையை, அரிமாக்கள் சேவையை உயர்த்துவதற்கும் பொதுமக்களும் அவருடைய சேவையை அதிகமாக செய்வதற்கும் இந்த மீடியா ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதேபோல 75,000 யூனிட் ரத்தம் இந்தியாவிலே தேவைப்படுகின்றது ஒரு ஆண்டிற்கு. ஆனால் ஏறத்தாழ 40,000 யூனிட் ரத்தம் தான் கிடைக்கின்றது. அதையும் இந்த அரிமா சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்ற சேவைகளையும் பல மன்றங்களும் பல பொதுமக்களும் செய்வதற்கும் இதுபோன்ற சேவைகள் செய்வதற்கும் நிச்சயமாக பயன்படும் என்று நான் எண்ணுகின்றேன். எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொண்டாலும் அரசாங்கமும் பல காரியங்கள் செய்கின்றன. அவைகளை பற்றிய விழிப்புணர்வுகளும் மக்களுக்கு போய் சேருவதில்லை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும் இந்த டிவி அமைய வேண்டும். எல்லா வகையான விழிப்புணர்வுகளும், பயனுள்ள விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கும் இது அமைய வேண்டும். இதை துவக்கி இருக்கின்ற விஜயபோஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.